100 பேர். இதில் வியாபாரி சங்கம்னு இருக்குது எங்களுக்கு, கருவாட்டு சங்கம். இதில் வந்து நாங்கள் 40 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். ஏன் இதில் வியாபாரம் பண்ண, இதில் தான் பொழப்பு. பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, வளர்க்குறது. ஆம்பளைங்க பொழப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் குடிகாரனுங்க. இங்கே பச்சை மீன் கடலோரத்துலேருந்து பச்சை மீன் வாங்கிட்டு வரோம். போட்டிலேருந்து பச்சை மீன் வாங்கிட்டு வந்து தொட்டியில் போட்டு உப்பு வச்சு அது கூலி கொடுத்து அலசி போடுவோம். சாப்பிட்ற கருவாடு அதுதான் எங்களுக்கு வியாபாரம். அப்போ எங்களுக்கு ரோட்டில் காய வச்சோம். அப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. இதே எபினேசர் வந்தார், சங்கத்துக்காரங்க வந்தாங்க, டிசி வந்தார், எல்லாம் நின்னாங்க. சார் இந்த மாதிரி தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க சார் கிரிக்கெட்டுக்காரங்க. நாங்கள் இதில் 100 பேர் இங்கே வியாபாரம் பண்ணுறோம் சார். இப்படி நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? இதை வச்சு தானே. அப்புறம் எபினேசர் இருந்தாங்க, அவர் இருந்தார். கேட்டதுக்கு பண்ணுறோமான்னார். ஒன்றும் பண்ணலை. அவங்க பாட்டு கிரிக்கெட் அடித்தாங்க. அந்த இடத்துல எல்லாத்தையும் வாரி கொட்டினாங்க, மீனெல்லாம் கீழே கொட்டினாங்க. அதே எங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அதில் நாங்கள் நஷ்டப்பட்டோம், ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஒரு 50 பேர் லேடிஸ் அவரை போய் பார்த்தோம். பண்ணுறோம் போங்கன்னார். ஒன்றுமே பண்ணலை. இப்பவும் என்ன செய்கிறாங்க, கழிவு கீழே கொட்டுற இது கழிவு அதை எடுத்துகிட்டு வந்து இப்போவும் கொட்டுறாங்க. இப்போ கொட்டி எங்களை கருவாட்டு காய வைக்காத இது பண்ணுறாங்க. ஒன்றுமே அவர் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. எவ்வளோட்ட பேசி போட்டு நாங்கள் கருவாடு காய வைக்க சாப்பிட்ற இடம் அவங்க வந்து இந்த கசாரை கொட்டி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எப்படியோ அவர்கிட்ட சொன்னாங்க, ஒன்றுமே சொல்லலை. அவரை பற்றி நாங்கள் டிவியில் வந்து இப்போ பேசுகிறேன்னு அவர் கோச்சிக்குவார். எங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே. இந்த 5 வருஷமா அதே சிங்காரவன் நகரில் மழை அப்படியே காவா தண்ணி, மழை தண்ணி ஒரு வீட்டில் அப்படியே பூந்து ஒரே கக்கூஸ் எல்லாமே வீட்டில் பூந்து அந்த மழையில் போய் எல்லாரும் கத்துறோம். ஒரு நாள் கூட வந்து அந்த சிங்காரவன் நகரை எட்டி பார்த்துருக்க மாட்டார். என்ன மக்கான்னு கேட்டிருக்க மாட்டார். ஓட்டு கேட்டார், அவ்வளோதான். அந்த பக்கமே எட்டி பார்க்கல. இப்போ அவர் ஓட்டு கேட்டு நிற்கிறாரு. எப்படிங்க மனசு வந்து அவர் ஓட்டு போட முடியும்? எங்கள் கஷ்டத்தை கொஞ்சமால் அவர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அதை எங்களுக்கு எதாவது பண்ணினார்னா அவருக்கு ஓட்டு போடலாம். இப்போ எப்படி போட முடியும் ஓட்டு? மக்கள் எப்படி போடுவாங்க? எப்படி நம்பி போடுவாங்க அவருக்கு? ஒன்றுமே செய்யலையே. எங்கேயா பிரிட்ஜி கட்டினாங்களாம், பார்க்கு கட்டினாங்களாம், கக்கூசு கட்டினாங்க. அதெல்லாம் கட்டிட்டா எங்களுக்கு சரியாக போயிருமா? ஏழையாக இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடும். ஒரு காவா வசதி கூட அந்த சிங்காரவன் நகரில் கிடையாது. மழை பெஞ்சா காவா தண்ணி எல்லாம் உள்ளே தான் வரும், வீட்டுக்குள்ளே தான் வரும்.